அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கான யுத்த காலத்தையும் அந்த பேச்சுவார்த்தை வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம இன்றைய இது இறுதி பதிவாக எடுத்துக்கலாம். இறுதி பதிவுனா எல்லா பதிவுக்குமே இல்லை, இந்த இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கான இறுதி பதிவாக எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த கவுண்டிங், இந்த வார் அப்டேட்டுக்கான கவுண்டிங் நான் இதோடு நிறுத்துகிறேன் நான். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம்லாம் மறுபடியும் யுத்தம் என்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, குறிப்பாக இந்த 3 நாடுகளுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஈரான் தரப்புலையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அமெரிக்கா தரப்புலையும் வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், நாங்கள் வச்ச கோரிக்கை எல்லாமே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். எலே நியூயார்க் டைம்ஸ், எலே வாஷிங்டன் போஸ்ட், ஏதோ ஈரான் வெற்றி வெற்றின்னு கொண்டாடினீங்களே, இப்போ பார்த்தீங்களா அமெரிக்கா வெற்றி பெற்றுதா அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பித்தாங்க. ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, ஈரான் சும்மா ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, ஆனால் மனுஷன் மொத்த கதையும் அப்படியே ஃபுல்லாக எழுத ஆரம்பிச்சிட்டார். யார்? ட்ரம்ப் அவர்கள். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு 9:45 உங்களுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியது இந்த வீடியோ பதிவை. நானும் உட்காருங்க தன் ட்ரூத் சோசியல் மீடியாவில் 5 நிமிஷத்துக்கு ஒரு பதிவு வந்துகிட்டே இருக்குங்க. சரி, இதோடு நிறுத்தி அடுத்து கண்டென்ட்டுக்கு போயிடலான்னு உட்காருவேன். மறுபடியும் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வருது. அது வந்துட்டே இருக்குங்க. ஒரு 15 பதிவு போட்டிருக்கிறாருங்க. அந்த 15 பதிவுமே இந்த ஈரான் சம்மந்தப்பட்ட செய்தியாகவே இருக்குது. என்னால் அவாய்ட் பண்ண முடியல. அது பொய்யோ இல்லை உண்மையோ, அதை நான் உங்ககிட்ட நான் சப்மிட் பண்ணிக்கிறேன், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எதிர்காலத்தில் என்ன சொல்ல வராங்கன்றது நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யார் வெற்றி பெற்றார்கள்னு தாண்டி என்ன நடந்தது, என்ன நிகழப்போகிறதுன்றது பார்த்துடலாம். ஸோ வாங்க நண்பர்களே, குமுதா வெரி ஹாப்பி இல்லையா? ரொம்ப சந்தோஷமான பதிவை பார்க்கலாம். ஏன்னா அந்த பூ உலகில் அமைதி மலர்கின்ற சத்தம் வருகிறது. இனி இந்த ஜியோ பாலிடிக்ஸில் என்னென்ன மாற்றம் வரப்போகிறதுன்னு நாளையிலேருந்து நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்று மாலை இந்திய நேரப்படி ஒரு 6 மணி இருக்கும் கரெக்டாக. 6 o'clock ஒரு பதிவு ஒன்று போகிறாரு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள். நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறோம், இனி எந்த தடையும் கிடையாது. நாங்கள் லெபனான்கிட்ட சீஸ்ஃபயர் ஏற்படுத்தியிருந்தோம், இஸ்ரேல் இத்தனை நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதுனால இந்த ஒரு தடையை நாங்கள் நீக்கிறோம், முழுமையாக வெளியேறலாம், எங்கள் போர்ட்டுக்கும் எங்கள் கடற்பகுதிக்கும் நாங்கள் உத்தரவு கொடுத்துட்டோம், கமர்ஷியல் வெசல்ஸை மட்டும் போகலாம் அப்படின்ட்டாங்க. பட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி கூட டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா, இல்லை நாங்கள் இந்த டெம்பரரியாக சீஸ்ஃபயர் ஏற்படுத்த அதுக்கெலாம் நாங்கள் ஒத்து வர மாட்டோம், அமெரிக்காவை நம்ப மாட்டோம், நாங்கள் பர்மனன்ட் சீஸ்ஃபயருக்கு தான் ஒத்து வருவோம் அப்படின்றது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த ட்விட்டை போட்டார். சரி, அது வழக்கமாக ஈரானுக்குள்ளார அடுத்த பெரிய தலைகள் யார் அப்படின்றதுல ஒரு போட்டி வரும். அதனால் நம்ம அவரோட ட்விட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். யார்? ஈரானுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டரோட ட்விட்டு. அப்போ ஈரான் அறிவித்த அடுத்த கணமே, அடுத்த ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. ஏன்னா இந்த தடவை கிளவராக யோசனை பண்ணிட்டாங்க ஈரான் ஏதாவது ஒரு லூப் ஹோல் கொடுத்துருந்தா ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருப்பார், ஈரானுக்கு முன்னாடி ஒரு ட்விட்டை போட்டு வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்னு கொண்டாடி இருப்பாருன்றதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ட்விட்டை போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போட்டாரு பாருங்க ஒரு 15 ட்விட்டு. அதில் அமெரிக்கா தான் ஹாட்டஸ்ட் கண்ட்ரி வேர்ல்டு வைடில். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லீப்பி ஜோ பைடனை பார்த்து உலகமே சிரித்ததான். எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி கூட கெக்கே பொக்கே என்று சிரித்தார்களாம். அந்த அளவுக்கு சிரித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இப்போ என்னைய பார்த்தா கம்பீரமாக இருக்கிறாங்களாம். அவர் சொல்லிக்கலாம், பட் நம்மளுக்கு தான் தெரியும் ட்ரம்ப்பை நம்ம எந்த ரேஞ்சில் வச்சுருக்கோன்றது நம்மளுக்கு தான் தெரியும். எனியோ ஈரானுக்கு ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் கம்ப்ளீட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் நாங்கள் தொடர்ந்து ஈரானுடைய கப்பல்களை தடுப்போம். ஏன்னா இன்னும் அவங்க 100% எங்களோட கோரிக்கை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்காங்க. அதனால் ஈரானுடைய கப்பல்கள் முழுமையாக தடுக்கப்படும். கண்டிப்பாக அந்த பக்கம் அலோவ் பண்ண மாட்டோம். நெகோசியேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு ட்விட்டு போட்டாரா. அடுத்த ட்விட் என்ன போட்டிருக்காருன்னா, ஈரான் நியூக்ளியர் டஸ்ட்டை எங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இது எங்களுடைய B2 பாம்பர்ஸுக்கு கிடைத்த வெற்றி.
அடுத்தது நோ மணி வில் எக்ஸ்சேஞ்ச் ஹேண்ட், அதாவது ப்ராக்சி குரூப்ஸ், ஹெஸ்புல்லா, ஹமாஸ், ரெசிஸ்டன்ஸ், ஹவுதிகள் இவங்களுக்கெல்லாம் இனி ஆயுதங்களையோ பண உதவியோ ஈரான் செய்ய மாட்டேன்னு ஒப்புதல் அளித்திருக்காங்க. அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. இந்த அமைதி ஒப்பந்தத்தில், அதாவது இந்த டீலில், நான் ஏற்படுத்த போகிற டீலில் லெபனான் இன்க்ளூடு கிடையாது. லெபனானை நீங்கள் சம்மந்தப்படுத்தாதீங்க. அப்புறம் ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அதை நான் ஒரு வேறு வகையில் நான் டீல் பண்ணிக்கிறேன். இஸ்ரேல் நீங்கள் இதுக்கப்புறம் லெபனான் மீது பாம்பு போடாதீங்க, ஃபுல்லாக நாங்கள் தடை பண்ணுறோம். எனஃப் இஸ் எனஃப், நிறுத்துங்க, இதோட நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸலத்தில் போட்டார். அப்போ ட்ரம்ப்போட எக்ஸலத்தில் என்ன சொல்ல வரார் அந்த உலகத்துக்கு? பாகிஸ்தான் என்ன ட்ரம்ப் கிட்ட கன்வே பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த என்ரிச் பண்ண யுரேனியத்தை அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிடறான் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ரெண்டாவது, இனி நாங்கள் உண்டு, எங்கள் பொழப்பு உண்டு, இனிமேட்டு அந்த அரபு நாடுகளில் எந்த குரூப்புக்கும் நான் வளர்த்தவும் மாட்டேன், அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேன், ஆயுதங்கள் கொடுக்க மாட்டேன், நாங்கள் குட் பாய்ஸாக இருக்கோம் அப்படின்ற ஒரு 2 உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. 3வது உத்தரவாதம் என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் எங்கேயுமே சிங்கிள் பைசா வசூல் பண்ண மாட்டோம், நாங்கள் பாட்டு திறந்து விட்டுருவோம், அதுக்கு போகிற கப்பல் போயிட்டே இருக்கலாம், இன்க்ளூடிங் கன்னி வெடிகளை அகற்றுவதற்கும் அமெரிக்காவுடன் இணைந்து மீதி கன்னி வெடிகளை அகற்றுகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு தனது எக்ஸலத்தில் போட்டிருக்கிறார். அதற்காக இது உண்மையா பொய்யாப்பா அவர் சொல்றதை நீ தூக்கிட்டு வந்திருக்கிறே அப்படின்னா, பாஸ் ஒரு உலக தலைவர், ஒரு உலக நாட்டாமையில் இருக்கிற உச்சபட்ச தலைவர், அவரு போடுற ட்வீட்டை கூட நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா இதை நான் எப்படி உங்ககிட்ட விவாதிக்கிற சொல்லுங்க, இல்லை நீங்களே சொல்லுங்க. அடுத்தது சவுதிக்கும் யுஏஇக்கும் கத்தாருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார், மற்றற்ற நன்றி சொல்லிட்டு இப்போதான் LA ஃபினான்சியல் டைம்ஸ், LA நியூயார்க் டைம்ஸ், CNN, ஃபேக் நியூஸ் கிரியேட்டர்ஸ், ஏதோ டொனால்ட் ட்ரம்ப் தோத்து விட்டார், ஈரான் ஜெயித்து விட்டது, தோல்வியை மட்டுமே உருவெடுத்திருக்கிற ட்ரம்ப் அங்கே ஈரான் வெற்றி மாபெரும் வெற்றின்னு அரைகூவல் விடுத்திருந்தீர்களே, இப்போ என்ன நடந்தது, என்ன சாதித்தது ஈரான், அனைத்தும் எங்க கண்ட்ரோல் வந்திருக்கு, ஈரான் முழுவதும் எங்கள் உள்ளங்கைப்பிடியில் வந்து விட்டது. இதை அவங்க போருக்கு முன்னாடி நிகழ்த்தி இருக்கலாம், இழப்பு அவர்களுக்கு தான்ற மாதிரி ஒரு பதில போடுறாரு. இன்னொரு அடுத்த ஒரு பதில் தான் முக்கியம். இப்போ நேட்டோ நாடுகள் ஓடி தலைவரே உங்களுக்கு ஏதாவது தேவைன்ற பட்சத்தில் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி ஓப்பன் பண்ணணும்னா நாங்கள் எங்கள் நேட்டோ படைகளை கொடுக்க தயாராக இருக்கணும்னா, இவர் திரும்பி பார்த்துட்டு யூஸ்லெஸ் போங்க, உங்கள் கப்பல் ஏதாவது இருந்தால் லோடு ஏற்றிட்டு போகிற வழியை பாருங்க, பேப்பர் டைகர் அப்படின்ட்டாராம். இல்லை ஆனால் இல்லை, இந்த விஷயம் நான் 100% உண்மைங்க. ஏன்னா இங்கே ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சீரியஸாக போயிட்டு இருக்கு. அங்கே ஒரு மும்மூர்த்திகள் உட்காந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க தெரியுங்களா? அதை கேட்டீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி இல்லை, பக்கத்து வீட்டு பாட்டியோட அந்த குட்டி நாய் கூட சிரிக்க ஆரம்பிச்சிடும், அந்த அளவுக்கு உச்சபட்ச காமெடி ஒன்று நடந்திருக்கு. அடுத்தது சொல்கிறேன் நான், பாகிஸ்தான் டன் ஏ கிரேட் ஜாப், வாட் ஏ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் அண்ட் மார்வலஸ் ஜாப். வணக்கம் பாகிஸ்தான். ஆசிப் முனீர் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாக் ஷெரீப் அவர்களுக்கும் மற்றற்ற நன்றின்றார். இதில் என்ன ஒரு விஷயம்னா பாருங்க, மனுஷன் ஒரே ஒரு ட்வீட் தான் போட்டார். யார்? ஆராய்ச்சி அவர்கள். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், அது கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும்தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோன்னு சொன்னார். ஆனால் இவர் பாருங்க, ஒட்டுமொத்த திரை கதை வசனம் எழுதி கடைசியில் கிளைமேக்ஸ் வரைக்குமே நிறுத்திட்டாரு ட்ரம்ப் அவர்கள். ஆனால் இதுக்கப்புறமும் இந்த கதையோட சுவாரஸ்யம் இருக்கான்னா இருக்கு. அதாவது ஈரானுடைய ஸ்டேட் மீடியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, மன்னிக்கவும் பத்திரிகையாளர்களே, நாங்கள் சிவிலியன்ஸினுடைய ஷிப்பையும் கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணுறோம், அதுவுமே எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது, நாங்கள் பர்மிஷன் கொடுத்தா தான் போகணும், ஆனால் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடலான்ட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு உடனே உங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் பாஸ், இது ரொம்ப நேரம் தேடி வச்சு உங்களுக்காகவே வீடியோ பதிவு. அங்கிருந்த கப்பல்கள்லாம் ஐயோ ஆத்தாடி ஆத்தா கிளம்புற மாதிரி தான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் பண்ண உடனே. பட் திடீர்னு இப்படி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ஈரானுடைய உத்தரவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அங்கே தடி எடுத்தவங்களாம் தாண்டவக்காரன்ற மாதிரி எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க, அவர் அது மாதிரி எல்லாருமே கொடுக்குறாங்க. அதனால் யாருடைய பேட்டியை நம்ம கரெக்டாக நடக்கும்ன்றதை வச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஈரானுடைய ஸ்டேட் மீடியா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பெசிஸ்கியன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தானுக்கு நன்றி,
பாகிஸ்தான் வந்து சிறந்த முறையில் கையாண்டு இந்த பேச்சுவார்த்தையை சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாரு. எங்களுக்கு அமெரிக்கா மேலே நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு பொய் வாக்குறுதிகளை அளித்திருந்தா கூட பாகிஸ்தான் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க, நன்றின்றார். அதனால அவங்கவுங்க இப்போதைக்கு அந்த ஆதங்கத்தை தெரிவிப்பாங்க மைக்கை பிடிச்சிக்கிட்டு. எல்லார் கருத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டு அதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி இது நடக்கும்ன்றலாம் சொல்ல முடியாது. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இனி ஒரு தாக்குதல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவ்வளோதான். ஏதாவது ஒரு வகையில் பேச்சுவார்த்தை மூலயமா சொல்யூஷன் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னும் மர்மமாக தான் இருக்குது. ஆயுதங்களை கொண்டு வந்து அடுக்கிறாங்கன்னா அது பேக் போனில் கொண்டு வந்து அடுக்கிறாங்க. ஈரானுமே அதுக்கு தயாராக இல்லை, அமெரிக்காவும் தயாராக இல்லை. இதுக்கப்புறம் யுத்தம் என்பது வேண்டான்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா ஈரான் சப்போஸ் இடையில் தாக்கல் நடத்திருந்தா கூட ஒரு லட்டு மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கு. ஏன்னா நிறைய போர்க்கப்பல்கள்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் நின்றுருக்கு, அடிக்கணும்னா கூட படிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க போர்க்கப்பல்கள் அடித்ததுக்கு ஈரானுடைய போர்க்கப்பல் அடித்து அவங்களுடைய நேவல் வீரர்கள் நிறைய பேர் இறந்தாங்க இல்லையா, ஒரு 150 பேருக்கு. அது பழி வாங்கினா படிச்சிருக்கலாம் அவங்க. பட் அந்த எண்ணம் இல்லை. அவங்க பேச்சுவார்த்தைன்னு வந்ததுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அமெரிக்காவும் நடத்தாது. பட் இஸ்ரேல் தான் ஒரு கொஷின் மார்க்கை போட்டாங்க. அந்த கொஷின் மார்க்கை போகிறதுக்கு முன்பு இன்றைக்கி மும்மூர்த்திகளோட ஒரு கூட்டம். மும்மூர்த்திகள்லாம் யாருங்க? நம்ம ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸு, எக் ஃப்ரைட் ரைஸு. இந்த பக்கம் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள், அங்கே பாட்டியும் பேரணும். பயங்கரமான ஒரு மீட்டு. இடையில் வந்து ஜார்ஜியா மெலோனி அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. எதற்காக? அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை ஓப்பன் பண்ணுன்றதுக்காக வந்து கலந்துக்கிறாங்க. சரி, ரொம்ப அருமையான அற்புதமான விஷயமாச்சு. இத்தனை நாள் முடிவு கிடைக்காதவங்களுக்கு இன்னைக்கு வந்து முடிவு கிடைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ் ஸ்டார்மர் அவர் சொல்கிறாரு. அதாவது குளோபல் நெசசிட்டி, அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். தேவையில்லாமல் ஒரு தனிப்பட்ட நாடுகளுக்காக இங்கே எல்லா நாடுகளும் பாதிக்கக்கூடாது. அதனால் ஐரோப்பா நாடும் சரி எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணோம். ஒன்று மிலிட்டரி மிஷனை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணுன்றதுக்காக நாங்கள் லீட் பண்ணவும் தயாராக இருக்கோம். ரொம்ப முக்கியம். எப்படி? இப்போ யூகே வந்து போர்க்கப்பல் அனுப்பியாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை மீட்கிறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேசுகிறாங்க உட்காந்துட்டு. அப்புறம் ஒரு இண்டிபெண்ட் மிஷன் ஒன்று உருவாக்குறாங்க. அதாவது ஒட்டுமொத்த 40 நாடுகளும், இன்க்ளூட் நான் இந்தியாவும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஜெய்சங்கர் அவர்களும் இதில் கான்ஃபரன்ஸ் காலில் கலந்துக்கிட்டதா சொன்னாங்க. அதனால் 40 நாடுகளும் இணைந்து ஒரு இண்டிபெண்ட் மிஷன் வந்து கொண்டு வராங்களாம். இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ஃபியூச்சுவல் மிஷன்ஸ் வந்து அந்த மிஷன் வந்து உருவாக்கணுமா அந்த ஏரியாவில். இல்லைன்னா அவ்வளோதான். ஃப்ரான்ஸும் ஓடி வந்து அவர் பாட்டியும் பேரணும். அவரும் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்கள் நேவியை அனுப்புறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அங்கே மெர்ச்சன்ட்ஷிப் வந்து அமைதியான முறையில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸில் கடந்து வரணும்னா ரொம்ப சிரிக்காத கவனிக்க, ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் என்னுடைய நேவியை அனுப்ப நான் தயாராக இருக்கேன்னாங்க. கோட்டை சாமிகளே, இத்தனை நாள் அங்கே அமெரிக்கா கூவி விட்டுட்டு இருந்தாங்களே, அன்னைக்கெல்லாம் எங்கே போனீங்க? இப்போ நான் யூகே கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, இப்போ அவங்க ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு வீரம் வந்துருச்சு. இது எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம உள்ளூர்லாம் சொல்லுவாங்களே, அவன் போயிட்டானா பாடுறா அப்படின்னு உடனே அவன் எல்லாம் மறைஞ்சதுக்கப்புறம், தலைவா விட்டு தலைவா, நீங்கள் அவங்கள போய் பொழக்காமறதுல விட்டு தலைவா அப்படின்னு ஒரு சில நிறைய படத்தெல்லாம் பார்க்குறோம்ல. ஆள் இல்லாத போது வீரம் வரும். ஆள் வந்துட்டாங்கன்னா அப்படியே பாரு, அவங்க ஆள் தெரியலனோடனே அப்படி வீராண்டு பொங்கிட்டு வந்துடும். உங்களுடைய போர்க்கப்பல் ஏதோ பழுதடைஞ்சிருச்சுங்களா, அதை சரி பண்ணிட்டீங்களா? இவக்கே சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 இவங்க கிட்ட கேட்குறேன், நான் பிரான்ஸ் கிட்ட கேட்குறேன். பிரான்ஸ் வந்து போர்க்கப்பல் அனுப்புறேன்னு சொல்லிட்டு கடைசியில் மத்திய தரைப்படல் பகுதி கூட நீங்கள் அனுப்பலை. அதாவது இஸ்ரேல் பக்கம் கூட நீங்கள் அனுப்பலை. அந்த பக்கம் 100 கிலோமீட்டர் தள்ளி கிரீஸுக்கு அந்த பக்கம் நிறுத்தியிருந்தீங்களே, திடீர்னு ஓடி வந்து இவ்வளோ வீரம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் நாங்கள் நேவல் ஃபோர்ஸ் அனுப்ப தயாராக இருக்கோம். அதை விட இவர் சொன்னது தான் ரொம்ப முக்கியம். யார்? ஃப்ரைட் ரைஸ் சொல்கிறது தான். ஃப்ரைட் ரைஸ் வந்து, இளைய ஈரான், உங்ககிட்ட நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்கக்கூடாது, இஸ்ரேலில் நீ தாக்கல் நடத்தக்கூடாது, கல்ஃப் நாடுகளை தாக்கல் நடத்தக்கூடாது, நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, இனிலாம் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். தலைவரே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ரொம்ப கோவப்படாதீங்கன்னு அவங்க பக்கத்தில் அவங்க சொன்னால் கூட அவருக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இல்லை நான் அடிச்சே தீருவேன். என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஈரான்? ஓரளவுக்கு தான் நம்ம பொறுமையாக இருக்க முடியும், அவ்வளோதான், எங்களுடைய வீரர்களை நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கோம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸோட ஃப்ரீடம் வந்து உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அவரு ஒரு பக்கம். இங்கே ஜார்ஜியா மெலோனி அவங்களும் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், நாங்கள் நேவல் படையை அனுப்ப தயாராக இருக்குன்ட்டு. இப்போ சொல்லுங்கள், ட்ரம்ப் ஆரம்பத்தில் ஒரு டைலாக் சொன்னார், நேட்டோ நாடுகள் ஓடி வந்து இப்போ உதவி பண்ணுறேன்னு எங்களுக்கு சொன்னாங்க. பேப்பர் டைகர், போய் சாப்பிட்டு தூங்குற வழியை பாருங்கள், கஷ்டப்படும் போது வந்து எட்டி பார்க்கல, விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தலைவரே நான் அனுப்பட்டுமா போர்க்கப்பலன்றலாம் எந்த வகையில் எனக்கு தெரியல. இந்த வீரம் தான்
ரஷ்யாவை மிரட்டுற வீரம். இப்போ புரியுதுங்களா? நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் இப்போ புரியுதுங்களா? இவங்க எல்லாமே இந்த நேட்டோ நாடுகள்ன்ற போர்வையில் ரஷ்யா எப்பவுமே நம்மக்கிட்ட சண்டைக்கு வராதுன்ற தைரியத்தில் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தைரியமான ஆளாக இருந்தால் எந்த நாடுகளும் தேவையில்லை, ஜெர்மனி ரஷ்யா ஒத்தைக்கு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள். உக்ரைனுக்கு தைரியம் கூட இந்த நாடுகளுக்கு கிடையாது. யூகே சொல்லுங்க. முதல்ல உங்ககிட்ட போர்க்கப்பல் இருக்கா யூகே? இல்லை நான் கேட்குறேன், நான் எதிர்கட்சியை பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன், உங்களிடம் போர்க்கப்பல் இருக்கிறதா? இன்னைக்கு இவ்வளவு வசனம் விடுறீங்களே, வாய்க்கிலேயே பேசுறீங்களே, அப்படியே விட்டா போய் அங்க போர்க்கப்பலை நிறுத்துற மாதிரி பேசுறீங்களே, என்ன பாஸ் நியாயம்? இதெல்லாம் உங்க மக்கள் வேணா கை தட்டுவாங்க. உங்க அரசியல் நாடகத்திற்கு, உங்களை அரசியலுக்கெல்லாம் அங்கே இன்னைக்கு ஏதாவது ஒரு பொய் செய்தியோ ஏதாவது ஒன்று கவர் பண்ணி நாங்கள் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆமோஸ் ஓப்பன் பண்ணோம், எங்களால் தான் இன்னைக்கு வெற்றி பெற்றது, இன்னைக்கு ஈரான் முகத்தில் கரியை பூசிட்டு நீங்கள் பேசலாம், அங்கே மக்கள் கை தட்டுவாங்க, ஐரோப்பா வென்றது அப்படின்லாம் நீங்கள் டைலாக் சொல்லலாம். ஆனால் உண்மையும் யதார்த்தமும் வேறு அப்படின்றதா இதில் உண்மை தகுந்த விஷயம். சரி, இதுக்கு மேலே நான் பேசினா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. இடையில இவர் அந்தர்பல்ட்டி ஆறுமுகமுகிறார்ல, அவரும் ஓடி வேணா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நேவிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் கூட அனுப்ப தயாராக இருக்கோம். நம்ம இஸ்ரேலை தான் நோட் பண்ணோம். இஸ்ரேல் ஏதாவது ஒரு கிறுக்கு வேலை பண்ணிடுவாங்க, அதை நம்ம கருக்குனுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்தா விடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்படிதானா? இஸ்ரேல் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிடுமான்னா பண்ணிடுவாங்க. ஏன்னா இஸ்ரேல் இன்னைக்கு சாயந்தரம் கூட சொல்கிறாங்க, இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறங்க கம்ப்ளீட் அமைதி, எனஃப் இஸ் எனஃப், லெபனான் மீது தாக்கல் நடத்தாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கூட இஸ்ரேல் சதன் லெபனான்லேருந்து நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான எங்களுடைய ஜாப் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. நாங்கள் 10 நாள் சீஸ்ஃபயர் தான் கொடுத்துருக்கோம், நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்துவோம். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கூட 2 தாக்குதலை நிகழ்த்தியிருந்தது இஸ்ரேல் லெபனானுக்குள்ளார. அவங்க நான் என்ன இது நெதன்யாகு இப்போ அங்கே ஈரான்லேயும் சக்ஸஸ் பண்ணல, காசாவிலையும் சக்ஸஸ் இல்லை பெருசாக. ஏன்னா அடுத்து எதுவுமே நடக்கலை, எல்லாமே அப்படியே அங்கங்கே தோக்கி நிற்கிது. இப்போ லெபனான்லேயே சக்ஸஸ் இல்லைன்னும் போது நாப்டலின் அவர்கள் ஓடி வந்துடுவார். இப்போ எலெக்ஷன் ஆச்சு, இன்னும் 3 மாதம் 4 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போ இந்த இயர் எண்டில் எலெக்ஷனில் காலி ஆகிடுவார். இப்போ ஏதாவது ஒன்றுலேயே வெற்றி பெறணும்ல அவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் லெபனானில் எனக்கு தீர்வு கிடைக்காம விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கிறாரு நெதன்யாகு அவர்கள். ஏன்னா இன்னைக்கு அவுன் அவர்கள் சொல்லிட்டாங்க, நான் ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறேன், பட் இஸ்ரேலுக்கு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், பட் ஆனால் அது லெபனானுக்குள்ள ஒரு பிரளயத்தை வெடிக்கும், இருந்தாலும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்குன்ட்டாங்க. இப்போ தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஹெஸ்புல்லாவை தனிப்பட்ட முறையில் டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு பல ஐடியா இருக்குது, இனி நாங்கள் லெபனானுடன் இணைந்து செயல்பட தயாராக இருக்கோம், மேபி இராணுவத்தை அனுப்புவதற்கு தயாராக இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஏதாவது ஒரு வகையில் ஹெஸ்புல்லாவை டிஸ்மேண்டில் பண்ணுறதற்கோ இல்லை கம்ப்ளீட்டாக பண்ணுவதற்கான பிளானில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. சேம் காசா அண்ட் ஹெஸ்புல்லா ரெண்டுமே ஒரே சமயத்தில் பண்ணுறாங்க. மறுபடியும் அந்த இஸ்ரேலினுடைய டயலாக்குக்கு அப்புறம் ட்ரம்ப்போட எக்ஸல பதிவில் இதை நான் பார்க்க முடிஞ்சேன் நான். ஏன்னா ஏற்கனவே ஒரு டீம் போயிட்டு அங்கே ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலே பேசினாங்க, லெபனான்லேருந்து ஒரு டீமும், அங்கே அமெரிக்கானுடைய மார்க்கோ ரூபியோ அவர்களும் ரொம்ப நேரம் பேசினாங்க இல்லையா, அந்த ஒரு பதிவு போட்டு மேக் லெபனான் கிரேட் எகைன், ஹெஸ்புல்லா இல்லாத ஒரு லெபனானை உருவாக்குவோம், அதை நோக்கி அமெரிக்கா செல்கிறது, அதனால கோவப்படாத கோட்டசாமி, கொஞ்சம் புஸ்ஸுன்னு மூச்சு விடாது, கொஞ்சம் பொறுமையாரு, உன் காரியத்தை நான் முடிச்சு கொடுத்துட்றேன். இப்போ ஈரானுக்கு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தனோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் ஈரானில் என்ன பெரிய கேள்விக்குறியெல்லாம் இருக்குன்னா, அவங்க மறுபடியும் ஆயுத ப்ரொடக்ஷனுக்கு அமெரிக்கா தடை விதிக்கிறதா அப்படின்னா அது இல்லை, கேள்விக்குறி தான். இஸ்ரேல் இன்னைக்கு என்ன கேட்குறாங்கன்னா, அங்கே ஆயுத ப்ரொடக்ஷனை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை, நாளைக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்தில் அவங்க ஆயுதம் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளை மறுபடியும் அடிக்க தானே ஆரம்பிப்பாங்க, அது எதுவுமே நீங்கள் சொல்லலை, மற்ற நீங்கள் எப்படி அதை கண்ட்ரோலை கொண்டு வர போகிறீங்கன்னு சொல்லலை, எல்லாமே எங்களுக்கு ஏதோ தப்புன்னு தோணுது, இந்த ரெஜிம் சேஞ்ச் சக்ஸஸ் ஆகலைன்னு தோணுதுன்னு இஸ்ரேல் புலம்புறாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் சொன்னால் நீ புலம்பலாம் வேண்டாம், வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்றாரு. இப்போ பேச்சுவார்த்தையில் அடுத்து என்ன நிகழப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பொறுத்திருந்து பார்க்கலாம். சிரியா ஓடி என்ன கேட்குறாங்கன்னா, 1974 சிரியானுடைய ஒரு பகுதியை, கோலனைட்ஸ் பகுதியை நீங்கள் இணைச்சிக்கிட்டீங்க, அப்போ நான் இல்லை, இப்போ நான் வந்துட்டேன், அதனால் மறுபடியும் அதை பேச்சுவார்த்தைக்கு உட்காரணும், செக்யூரிட்டி கேரண்டிக்காக நாங்கள் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகிறோம், தேவைப்பட்டால் எங்களுடன் இணைக்கிறேன்றாரு. சரி ரைட்டு, மறுபடியும் சிரியாவில்
சஹாரா அவர்கள் மறுபடியும் கிளப்பிடாதப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாகிஸ்தான்ல இருந்து ஈரானுடைய டெலிகேஷன்ஸ் வந்து திரும்பி போனாங்கல்ல, அப்போ போகும்போது பாகிஸ்தான்கிட்ட பர்சனலாகவே ரெக்வஸ்ட் வச்சாங்களாம், எங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக போர் விமானங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், ஏன்னா இஸ்ரேல் என்னன்னாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் போர் விமானங்கள் அவங்க எல்லை வரைக்குமே போயிட்டு பாதுகாப்பு கொடுத்ததாம். அது சம்பவம் நம்பர் 1 கிளைமேக்ஸில். சம்பவம் நம்பர் 2, இப்போ இந்தியா வந்து ஈரான் கிட்ட ஆயுதம் வாங்குச்சு, ஒரு ஆயுதம் இல்லை எண்ணெய் வாங்குச்சு, கிட்டத்தட்ட க்ரூட் ஆயில் 200 மில்லியனுக்கு மேலே வாங்கினாங்க. அந்த 200 மில்லியன் பணத்தையும் யுவானில் டைரெக்டாக ஐசிஐசிஐ பேங்க் மூலயமா சீனாவில் பே பண்ணாங்க அப்படின்றத ராய்டர்ஸ் பத்திரிகை போயிட்டு எண்ணி பார்த்துட்டு சொல்கிறாரு. அதில் ஒரு 2 ரூபா நோட்டு அது மாதிரி எதுவும் மிஸ் ஆகி கிழிஞ்சி கொடுத்தாங்க, அதை கூட மாற்றினாங்க அப்படின்ற மாதிரி வந்து ராய்டர்ஸ் மறுவைத்த நபர்கள் எட்டி பார்த்து சொல்கிறாங்க. அதாவது இன்னைக்கு முதலீட்டாளர்கள் யார் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ சரியான அடி, பயங்கரமான அடி. காலையில் 6 மணி இல்லை 5:30 வரைக்குமே 92 ரூபா பக்கம் இருந்தது கிட்டத்தட்ட. அப்புறம் அடித்தது பாரு 83 வந்து கடைசியில் 79 ரூபா வரைக்கும் இருக்குது. இந்த அடியை வந்து எப்போவுமே பார்த்துருக்க மாட்டாங்க, மிகப்பெரிய ஒரு இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் 10 சயின்டிஸ்ட் வந்து காணாமல் போனாங்கல்ல, அவங்களோட புகைப்படங்கள் இதுதான். இதில் மிஸ்ஸிங் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 இல்லை 2 4 5 பேர் இருக்கிறாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியல, மர்மமாகவே இருக்காங்க. 4 பேர் 3 பேர் வந்து டிசீஸ் வந்து இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. 4 பேர் பக்கம். இது எல்லாமே மர்மத்தின் உச்சமாக இருக்கிறது. ஏன் என்ற கேள்வி தொடர்ந்து வினாவி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேசணும்னு நினைச்சேன், நான் காலை பதிவில் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் 2 பதிவு போகிறதா 3 பதிவு போகிறதான்றது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான். ரொம்ப சீரியஸான விஷயம் உடனே வந்ததுன்னா உங்களுக்கு 3 பதிவாக போட்டுறேன். இல்லை அப்படியே ரொம்ப கூலாக ஸ்மூத்தாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 பதிவுகளாக போட்டுறேன். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஆயிடலாம் இல்லையா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.